அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்கோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரிசல்ட் எதுவும் வரல, எந்த ஒரு அப்டேட்டும் வரல சார். நீங்களாவது அப்டேட் பண்ணுங்கள் சார், ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ தொடக்கத்தில் நான் வந்து சொல்லிடுறேன், நோ அப்டேட், ரைட்டா? ஸோ எனக்கு கிடைத்த தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 1 or 2 days நிறைய பேர் வந்து என்ன சில யூடியூப்பில் சொல்லக்கூடிய அந்த செய்திகள், அந்த வீடியோ கூட லிங்க்கெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணி இது உண்மையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது குறிப்பாக இப்போ ரீசெண்டாக வேகன்சி உயர்தாமே சார், உண்மையா சார், வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாமே அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாதாமே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்காமல் டைரெக்டாக போஸ்டிங் போடுறாங்களாமேன்னு கேட்டிங்க. ஸோ இது மாதிரி நிறைய, அதாவது யூடியூப்பில் மற்ற யூடியூபர்ஸ் சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் உண்மையாக பொய்யா சார், இதுக்கு அப்டேட் கொடுங்க சார்னு கேட்டுடுங்க. கிட்டத்தட்ட 3 weeks நானும் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு மெசேஜ் மூலிமா ரிப்ளை கொடுத்துருந்தேன். பட் இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் பண்ணுறீங்க சார், ரிசல்ட் வரல, ஏதாவது அப்டேட் கொடுங்க சார், ரிசல்ட் இன்றைக்கி வருதுன்றாங்க, நைட்டே வருதுன்றாங்க சார், அப்படிலாம் சொல்லி அப்பப்போ எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ அதனால் வீடியோவோட தொடக்கத்தில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை. பட் எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சார், இந்த வேக்கன்சி வந்து உயருதுன்றாங்க, உண்மையா சார் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ வேக்கன்சி வந்து கண்டிப்பாக வந்து உயருமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் வேக்கன்சி வந்து உயராது. இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க, அதில் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரிட்டையர்ட் ஆகுறாங்க நிறைய பேர், அதனால் வேக்கன்ட் வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே வந்து ஆட் பண்ணுவாங்கன்றதை அவங்க சொல்லலை, ரைட்டா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டில், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது ரிட்டையர்ட் ஆனால் வேக்கண்ட் ஆகும். ஆனால் அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணலாமா வேணாமா, இப்போ உடனே ஃபில் பண்ணி ஆகணுமா, அது வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அது ஏதாவது ப்ரொமோஷனில் வருதா, இல்லை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருதா, எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி, ரைட்டா? ஸோ அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க நிதி அமைச்சகம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஏனோ தானெலாம் வந்து வேக்கண்ட் ரிட்டையர் ஆனோன்னா உடனே அந்த காலி பண்ணி எடுத்து தூக்கி இப்போ நடந்து முடிந்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வேக்கண்ட் உயரும் அப்படின்ற அந்த செய்தியை வந்து இப்போதைக்கு நீங்கள் நம்ப வேண்டாம், ஓகேங்களா? ஆனால் ரிட்டையர் ஆகான்றது அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வருஷத்துக்கு ஒரு டைம் ரிட்டையர் ஆக தானே போகிறாங்க. அவங்க ஜாயின் பண்ண அந்த இது அது வந்து நடக்கிறது தான். அது வந்து ஆஸ் யூஸ்வலாக வருஷம் நடக்கிறது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயே இல்லைன்றாங்க சார். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லாமலே டைரெக்டாக வந்து போடுறாங்களாமே, அதனால தான் ப்ராக்டிக்கல் தள்ளி போதா, இல்லை ரிசல்ட் கொடுக்காமல் இருக்காங்களாமே சார் அப்படின்றீங்க. ஸோ அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆஸ் பர் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ, என்ன ப்ரொசீஜர் சொன்னாங்களோ அதன்படி தான் அவங்க ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்குதுன்னாங்க, வச்சுட்டாங்க. அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ப்ராக்டிக்கல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த 3 கட்ட ப்ராசஸ் வச்சு தான் அவங்க மார்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலுக்குமே மார்க் அலாட் பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கல் நடக்காது, ப்ராக்டிக்கல் நடக்காமல் டைரெக்டாக வந்து போடுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சு ஜாப் போட்டுருவாங்க அப்படின்ற செய்தியும் என்னை பொறுத்த வரைக்கும் அது அன்அஃபிஷியலான நியூஸு, பொய் செய்தியாக தான் நான் பார்க்குறேன். அவங்க ஏதோ அவங்க மனசுக்கு பட்டதை அவங்க சொல்லியிருக்கலாம், ரைட்டா? ரிசல்ட் இன்றைக்கி வருது சார், நாளைக்கு வருது சார் அப்படின்னு சொல்கிறது யாருக்கும் இன்றைக்கி ரிசல்ட் எப்போ வரும்னே தெரியாது, ரைட்டா? பட் நாம் என்ன எதிர்பார்த்தோம்னா, சர்டிஃபிகேட் நம்மளை அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் அப்லோட் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2 வாரத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். திடீர்னு மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சரி, அந்த செகண்ட் சான்ஸ்லேருந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளே நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதாவது இந்த மே மாதம் இறுதிக்குள்ளே ரிசல்ட் கொடுத்துருவான்னு எதிர்பார்த்தோம். மே மாதமே முடிய போகுது. ஸோ ரிசல்ட்டு வரல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல் கோர்ட் லீவாக இருக்குது, மேபி அதனால் ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கலாம், ஸ்டாஃபுங்களாம் லீவில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஜூன் தொடக்கத்தில் நமக்கு இன்னும் சில தினங்களில் 1 or 2 days கோர்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கோடை விடுமுறை, ஹைகோர்ட் வந்து கோடை விடுமுறை வந்து முடிய போகுது. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுலேயாச்சும் ஒரு 10 நாளில் நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஒரு ஜூன் 10க்குள்ளே, அதாவது கோடை விடுமுறை முடிஞ்சு ஹைகோர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு ஜூன் 10க்குள்ளே வந்து ரிசல்ட்டை கொடுக்கலாம். அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அவங்க ஏற்பாடுகள் பண்ணி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் ஜூன் 10க்குள்ளே ரிசல்ட் வரும்னு எதிர்பாருங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ரிசல்ட்டு வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் சொல்கிற செய்தியை பார்க்காம ஜஸ்ட் டெய்லியும் ஒரு டைம் நைட் டைமில் ஒரு 8 மணி 9 மணி 10 மணி வாக்கில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட், இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி ஏதாவது அப்டேட் வந்திருக்கா,
ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வெப்சைட்டை பாருங்கள். ரைட்டா? யூடியூப்பில் ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லி டெய்லியும் ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்கன்றதுக்காக நீங்கள் டெய்லியும் அதை பார்த்துட்டு நீங்களே கடுப்பில் இருக்கீங்க. அவங்க டெய்லியும் ஏதாவது ஒன்று சொல்லினே இருக்காங்கன்னா நீங்கள் மேலும் கடுப்பாகிறீங்க. அதை நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்த்தாலே தெரியுது. சில பேர் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு வாய்க்கு வந்ததை வீடியோவை போட்டுட்ருக்காங்க. ரைட்டா? இப்போ நான் இப்போ வீடியோ போடுறது எந்த ஒரு அப்டேட் இல்லாமல் வீடியோ போடுறேன். இதை வீடியோ மூலியமாக பார்க்காம சில பேர் திட்டினாலும் திட்டுவாங்க கமெண்ட்டில். ரைட்டா? ஸோ அப்டேட் கிடைச்சா அஃபீஷியலாக போடணும். அப்டேட் கிடைக்கலாம் வீடியோவே போடக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த சர்டிஃபிகேட் சர்வர் இஷ்யூ, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஒரு வடிவேல் பிக்சரை வச்சு தமிழில் வச்சு வீடியோ போட்டிருக்கிறேன். 3 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வீடியோவே போடுறேன். ஏன்னா இந்த 3 வாரமாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல, எந்த ஒரு தகவலும் வராமல் நான் எப்படி வீடியோ போட முடியும்? எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எனக்கே நியூஸ் எதுவும் கிடைக்கல, அப்போ நானும் எதுவும் வீடியோ போடல. ரைட்டா? நீங்கள் கமெண்ட்டில் வேறு ஏதாவது வீடியோ போடும்போது கமெண்ட்டில் கேட்பீங்க, சார் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏதாவது அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. பட் அப்டேட் கிடைச்சா தான் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் கிடைக்காம நானும் ஏதாவது டெய்லியும் வீடியோ போடணுன்றதுக்காக ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் எதுவும் பண்ணலை. ரைட்டா? சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 10 days ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளே மேபி வரலாம்னு எதிர்பாருங்க. ஒன்று, ப்ராக்டிக்கல் நடக்காத சார்னா கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். வேகன்சி உயரமாக சார்னா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அது ஏதோ ரிட்டையர்ட் ஆவாங்க, ரிட்டையர்ட் ஆனால் வேக்கண்ட் வரும் தான். பட் அது இதில் ஆட் பண்ணுவாங்கன்ற செய்தியெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் நம்ப வேண்டாம். ரைட்டா? ஸோ அஃபிஷியலான தகவல் ஏதாவது கிடைச்சாலோ அல்லது ஏதாவது சோர்ஸ் நமக்கு தகவல் வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ரிசல்ட் சம்மந்தமாகவோ ப்ராக்டிக்கல் சம்மந்தமாகவோ அஃபிஷியலான அப்டேட் எதுவும் வெப்சைட்லேயும் வரல, தகவலும் கிடைக்கல. ஸோ நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் பொறுத்துங்க. இன்னும் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு சொல்லி நம்பலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.